Hi viewers, welcome back to South Tube. நாம இன்னைக்கு பெருவழி பாதையோட போய் சபரிமலை ஐயப்பனை காண போகும் பக்தர்கள் செய்யற ஒரு நிகழ்ச்சியான பேட்டை துள்ளல் அப்படிங்கிற நிகழ்ச்சியை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த நிகழ்ச்சி எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கேரள மாநிலம் கோட்டயம் டிஸ்ட்ரிக்ட் எருமேலி அப்படிங்கிற பகுதியில தான் நடைபெறுது. எருமேலி அப்படிங்கிற இடம் தான் பெருவழி பாதையோட அந்த ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்குது. இந்த இடத்துல 3 திருக்கோயில்கள் இருக்குது. வலியம்பலம் அப்படின்னு அழைக்கப்படுற தர்மசாஸ்தா திருக்கோயில், செரியம்பலம் கொச்சம்பலம் அழைக்கப்படுற பேட்டை தர்மசாஸ்தா திருக்கோயில், அதுக்கப்புறம் ஒரு வாவர் மசூதி வாவர் சுவாமி திருக்கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த 3 திருக்கோயில்கள்லயும் வழிபாடுகள் முடிச்சதுக்கு அப்புறம் தேங்காய் உடைத்துதான் மாலையிட்ட சபரிமலை பக்தர்கள் தங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதாவது மணிகண்டான சபரிமலை ஐயப்பன் எப்படி தன்னோட பயணத்தை சபரிமலைக்கு மேற்கொண்டாரோ அதே மாதிரிதான் பக்தர்கள் தன்னோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதில் ஒன்றுதான் பேட்டை துள்ளலும். மகிழ்ச்சியை கொல்றதுக்காக தான் அவதரிச்ச மணிகண்டன் மகிழ்ச்சியை கொன்றதுக்கு அப்புறம் அந்த பெரிய உடல் மேல நின்னு துள்ளி துள்ளி ஆடி இருப்பாரு. மகிழ்ச்சியை கொல்றதுக்காக வரம் கேட்ட தேவர்களும் முனிவர்களும் அதே மாதிரி வேடமிட்டு வண்ணம் பூசி ஆடி இருப்பாங்க. அந்த நிகழ்வை கருத்துல கொண்டுதான் இன்றளவும் மாலையிட்ட சபரிமலை பக்தர்கள் வேடம் போட்டு வண்ணம் பூசி தங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாங்க. பெரியவங்க சிறியவங்கன்னு பாராம எல்லாருமே அந்த வேடமிட்டு வண்ணம் பூசி துள்ளி துள்ளி ஆடுவாங்க. அவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரிதான் வேடம் போடுவாங்க. சிலவங்க பாத்தீங்கன்னா அந்த இலை தலைகளை கூட கட்டிட்டு ஆடுவாங்க. சபரிமலைக்கு மாலை இட்டாலே அவங்களும் சுவாமி தான், சபரிமலை மணிகண்டன் தான். அவர் எப்படி தன்னோட சந்தோஷத்தை வெளிப்படுத்தி துள்ளி துள்ளி ஆடுனாங்களோ அதே மாதிரிதான் இவங்களும் பேட்டை துள்ளுறாங்க. நீங்க சபரிமலைக்கு மாலையிட்டு பேட்டை துள்ளிருந்தீங்கன்னா எந்த வேஷம் விட்டு நீங்கள் பேட்டை துள்ளினீங்க அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.